வணக்கம். இப்பொழுது பாவகங்கள் வரிசையிலே லக்ன பாவகம், இரண்டாம் பாவகம், அடுத்தபடியாக மூன்றாம் பாவகத்தை பற்றி நாம் இப்பொழுது விளக்கப் போகிறேன். லக்னத்திலிருந்து மூன்றாம் வீடு, அந்த மூன்றாம் வீட்டினுடைய காரகத்துவம் என்ன, செயல்பாடுகள் என்ன, மூன்றாம் வீட்டிலிருந்து என்னென்ன நமக்கு கிடைக்கிறது, அந்த மூன்றாம் வீடு எந்த விஷயங்களை செய்யும், மூன்றாம் வீட்டினுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். மூன்றாம் பாவகம் ஞாபக சக்தியை வெளிப்படுத்தும், மனோ பலத்தை வெளிப்படுத்தும். தைரிய வீரியம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். மனோபலம், கல்வி பயிற்சி, கல்வி பயிற்சிக்கு ஏற்ற மனசார்பு, வீரம், உறுதிப்பாடு, வதந்தி, கோள் சொல்லல், குறுகிய பயணம், மூன்றாம் இடம். இதெல்லாம் கையொப்பம், ஒருத்தருடைய கையெழுத்து மூன்றாம் பாவம் தான். சக்தியை குறைத்தலும் மூன்றாம் பாவம் தான். தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொன்னாலும் அங்கே சக்தியும் குறைப்பதும் மூன்றாம் பாவம் தான். எதிர்பாராத தொடர்புகள், எதிர்பாராத தொடர்பு, அது மூன்றாம் பாவம் தான். மிதிவண்டி, அது மூன்றாம் பாவத்தை தான் குறிக்கிறது. பேருந்து, டிராம் அல்லது புகைவண்டி, கடித போக்குவரத்து, எழுத்து, கணக்கு, கடிதம், செய்தி போக்குவரத்து, தபால் நிலையங்கள், தபால் பெட்டி, தந்தி, வானொலி செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள், தபால் நடுவர், தூதுவர், பறைசாற்றுபவர், செய்தி அனுப்புவர், இதழ் ஆசிரியர், அறிவிப்பாளர், வீடு மாற்றம், நூலகம், நூல் சேகரிப்பு, வியாபாரம், குத்தகை, ஒப்பந்தம், வீடு விற்பனை, தொலைபேசி போன்றவைகளை மூணாம் பாவகம் மூலம் நாம் அறியலாம். மூன்றாம் பாவகம் என்பது நாம் இப்பொழுது குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்தும் நமக்கு தெரிவிக்கும். நண்பர்களே, இந்த மூன்றாம் பாவத்தின் வழியாக நமக்கு தெரிவிப்புகளை நாம் இந்த காணொலி மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இதன் தொடர்ச்சியாக நீங்கள் அனைத்து உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதனை பார்த்து நம் மூன்றாம் பாவத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது என்ற விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.